இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன வேணும் பத்மா? சீனுவை பார்க்கணும். அவன் இப்பதான் வேலையில இருந்து வந்து தூங்கிட்டு இருக்கான் பத்மா. அத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தள்ளுங்க. பத்மா, ஏன் அவனை தொல்லை பண்ற? என் பையனை நான் பார்க்க கூடாதா? ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? இப்பதான் நான் பார்த்தேன், தூங்கிட்டு இருக்கான். அதான். போய் சொல்லாதீங்க நீ. எனக்கு எல்லாமே தெரியும். முதல்ல தள்ளுங்க. பத்மா, நான் எப்படி பணம் கொடுக்க போறேன்னு தெரியல. சீனு. எப்படி? சீனு. அம்மா, அம்மா. அட பாவி. டேய், நிஜமாவே குடிச்சிருக்கியாடா நீ? டேய் சீனு, என்னடா இப்படி இருக்க? டேய் சீனு, எந்திரிடா. எழுந்திரி. எந்திரிடா. டேய். அம்மா, எப்படிமா இருக்க? என்னடா நீ இப்படி இருக்க? சாப்பிட்டியா நீ? டேய், ஏன்டா இப்படி பண்ண? உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் உன்னை பெத்து வளர்த்தேன். அந்த நாசமா போனவ உன்னை இப்படி ஆக்கிட்டாளடா. டேய் சீனு, சீனு, என்ன பாருடா. பணம் கிடைச்சிடும்லம்மா. ஆமா, மாயா எங்கம்மா? சரக்கு வாங்கிட்டு வந்துட்டாளா? ஓ, வாங்கிட்டு வர போயிருக்காளா? உன்னை குடிகாரனா மாத்திராளா அவ? என்னடா சொல்ற? என்னாச்சுடா உனக்கு? எப்பத்துல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச? சொல்றா. டேய் சீனு, நல்லா தானடா இருந்த? எப்பறா இந்த பழக்கம் உனக்கு? மாமா, மாமா, சரக்கு இருக்கா? போட்டடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரக்கு. ஏய் சீனு. மாமா, நீங்க மாமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா. தானம் வந்துடுவா. நீங்க சோகமா மட்டும் இருக்காதீங்க மாமா. ஏங்க, அப்போ இவன் பண்றதெல்லாம் பார்த்தா முன்னாடி புவனேஸ்வரி இவன் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு சொன்னது எல்லாமே உண்மையாதான் இருக்கும் போல இருக்கே. ஏய், நீ இப்படிப்பட்டவன் இல்லன்னு அந்த புவனேஸ்வரி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தேனா என் நம்பிக்கையை உடைச்சிட்டேடா. இருங்கண்ணே. இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாயாதான். ஏய், இவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மாயா என்னடி பண்ணுவா? இவனை இப்படி குடிக்க வச்சிட்டு இருக்கிறதே அந்த மாயாதான். அக்கா, மாயாவா? என்னக்கா சொல்ற நீ? ஆமாண்டா, அவதான் இவனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவனை குடிக்க வச்சிருக்கா. அண்ணா, அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு உங்ககிட்ட சொன்ன, நீங்க கேட்கவே இல்லல்ல. இப்ப பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கா என் புள்ளைய. வாடி. வா. உன்னதான் தேடிட்டு இருக்க. வா. என்னடி என் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்க? அத்தை, என்ன சொல்றீங்க? சீ, நடிக்காத. நீதான் என் புள்ள இப்படி குடிக்க வச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. மாயா, வந்துட்டியா? சரக்கு வாங்கிட்டு வந்துட்டியா? அப்பா இல்லப்பா, அவதான் வாங்கிட்டு வரேன்னா. போதுமான அவன் வாயாலேயே கேக்குறான் பாருங்க. இவ வாங்கி கொடுக்காம அவன் எப்படி கேட்பான்? மாயா, வாங்கிட்டு வரேன்னா போனேன். குடு, நான் இப்பவே குடிக்கணும். நில்றா. அப்பா ஒரே ஒரு வாட்டி. மாயா, என்னம்மா சொல்றான் இவன்? இல்ல மாமா, இத நானே சொல்லணும் தான் இருந்தேன். என்னன்னு?
இந்த கருமத்தை வாங்கி கொடுத்து கெடுத்துட்டு இருக்கேன்னா? அதெல்லாம் இல்ல. இவன் கொஞ்ச நாளா இப்படி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்காக நான் மருந்து வாங்க தான் போனேன். நல்லா நடிக்கிறடி நீ. அதான் அவனே கேக்குறான்ல, வாங்கிட்டு வந்தது கூட என்ன? ஐயோ, அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படி சும்மா சொல்லிட்டு போனேன். சீ, வாய் மூடு. வாய திறந்தாலே போய். அந்த பையில இப்ப என்னடி வச்சிருக்க? அந்த கருமத்தை தானே வாங்கிட்டு வந்த. ஐயோ மாயா, குட்ரி இப்படி. ஐயோ. அப்பா சரக்கு கொட்டிடுச்சுப்பா. பாத்தீங்களான்னு அவ என்ன வேலை பாத்திருக்கான்னு? பெரியப்பா, நான் சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதுதான் உண்மை. ஆமாங்க, அவ என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனா. அண்ணி, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. இவளாலதான் உங்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனா. இப்போ என் புள்ளையும் குடிகாரனா மாத்தி அண்ணனை கோவப்பட வச்சு இவனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறா. இவ இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தானே. அதுதானே இப்ப செஞ்சிட்டு இருக்கா இவ. மாயா, சீனு மாமா ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவரை போய் இப்படி பண்றியே. அவரோட பேரே இப்ப ஸ்பாயில் ஆயிடும்ல. அண்ணே, என் புள்ளைய குடிக்க வச்சே கொன்னுடுவா போல இருக்குண்ணே. ஏய் பத்மா, மாயா சொல்ற மாதிரி இவதான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவதான் சொல்றாள்ல. வாய் மூடுங்க, ஏதாவது சொல்லிட போறேன். என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கா. இப்பவும் அவளை நம்புறீங்களா நீங்க? இல்லண்ணே, இதுக்கு மேல இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இப்பவே இவளை வெளியே அனுப்புங்கண்ணே. பெரியப்பா, நிஜமா நான் சொல்றதுதான் உண்மை. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான். வாய் மூடு. என்னடி நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இவரை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நீதாண்டி. அண்ணே, கோவில் மாதிரி இருந்த நம்ம வீட்டுக்குள்ள இத கொண்டு வந்து இந்த வீட்டையே நார் அடிச்சிட்டா. இதுக்கு மேல இவங்க இருக்கணுமா இல்லையான்னு நீங்களே முடிவு சொல்லுங்க. சிவா, அண்ணா, நாளைக்கு இவ அப்பா இந்த வீட்ல இருக்கணும். போன் பண்ணி வர சொல்லு, அவர்கிட்ட நான் பேசணும். சரிங்க அண்ணா. எங்க இப்போ அவரை எதுக்குங்க வர? ஏய்! நீ எதுவும் பேசாத. நேரா நின்றோம்.